3 ஐபிஎஸ்கள் கொடுத்த வாக்குமூலம். சிக்கிவிட்டார் செந்தில் பாலாஜி. 27ஆம் தேதி சுப்ரீம் கோர்ட்டுக்கு அஜய் ரஸ்தோகி கொடுக்கும் அறிக்கை. திமுகவுக்கு எதிரான பிரம்மாஸ்திரத்தை கையில் எடுத்துவிட்ட அமித்ஷா. தேர்தலுக்கு முன்பே நடக்கப் போகும் அதிரடி சம்பவம். வணக்கம் நண்பர்களே. கரூரில் 41 பேர் உயிரிழந்த சம்பவம் எதேச்சையாக நடந்ததல்ல, திட்டமிட்டு நடத்தப்பட்டது. குறிப்பாக விஜயின் பிரச்சார கூட்டத்தில் சலசலப்பை ஏற்படுத்த வேண்டும் என்று செயல்படுத்தப்பட்ட ஒரு சம்பவம் என்பதை சிபிஐ புரிந்து கொண்டதாக தெரிய வந்துள்ளது. முக்கியமாக விஜய் பிரச்சாரத்திற்கு செல்லும் இடங்களில் பெரிய அளவில் மக்கள் கூட்டம் கூடியதால் அது ஆளுங்கட்சிக்கு எரிச்சலை கொடுத்தது. அதனால் சட்டமன்ற தேர்தலில் தங்களது தோல்விக்கு விஜய் காரணமாகி விடுவாரோ என்று அவருக்கு எதிராக நடத்தப்பட்ட சம்பவம் தான் இந்த கூட்ட நெரிசல் என்று சிபிஐ கருதுகிறதாம். குறிப்பாக இந்த வழக்கில் பெரும்பாலான கரூர் காவல்துறை அதிகாரிகள் திமுகவுக்கும் செந்தில் பாலாஜிக்கும் சாதகமான வாக்குமூலத்தை சொன்ன போதும் அந்த மாவட்டத்தை சார்ந்த 3 ஐபிஎஸ் அதிகாரிகள் அந்த கூட்ட நெரிசலில் உண்மையிலேயே எப்படி நடந்தது என்பது குறித்த ஆதாரங்களை கரூரில் சிபிஐ விசாரணை நடத்திய போது தெரிவித்து விட்டார்களாம். பின்னர் அவர்கள் டெல்லிக்கு அழைக்கப்பட்டு வாக்குமூலம் கொடுத்துள்ளார்களாம். ஏற்கனவே விஜய் தொடங்கி தமிழக வெற்றிக் கழகத்தின் அனைத்து புள்ளிகளும் இந்த கூட்ட நெரிசலின் பின்னணியிலிருந்து செந்தில் பாலாஜி தான் என்பதை திரும்ப திரும்ப சொல்லியிருக்கிறார்கள். அதற்கான பல வீடியோ ஆதாரங்களையும் கொடுத்துள்ளார்கள். இந்த நிலையில் தான் நேற்று டெல்லி சிபிஐ அலுவலகத்துக்கு விசாரணைக்கு சென்று செந்தில் பாலாஜி அங்கிருந்து வெளியே வரும்போது சோகமான முகத்துடன் வந்து சென்னை விமான நிலையத்தில் மீடியாக்களை சந்தித்தார். அப்போது என்னிடத்தில் கரூரில் 41 பேர் உயிரிழந்த சம்பவத்தின் பின்னணியில் நடந்த கூட்ட நெரிசல் குறித்து பல கேள்விகளை கேட்டார்கள். நானும் எனக்கு தெரிந்ததை சொன்னேன். அதையடுத்து என்னை அனுப்பிவிட்டார்கள். மீண்டும் அழைப்பார்களா இல்லையா என்பது தெரியவில்லை என்று கூறியிருந்தார். ஆனால் செந்தில் பாலாஜி இடத்தில் பல புகைப்படங்களை காண்பித்து அதில் இருந்தவர்கள் குறித்து கேட்டபோது அவர்கள் யார் என்றே எனக்கு தெரியாது என்று கூறியுள்ளாராம். ஆனால் அவர்கள் திமுக புள்ளிகள் என்றும் செந்தில் பாலாஜியின் ஆதரவாளர்கள் என்பதையும் பல ஆதாரங்களுடன் சிபிஐ இடத்தில் தமிழக வெற்றிக் கழகம் உறுதிப்படுத்தியுள்ளது. குறிப்பாக கரூர் சம்பவத்தில் விஜய்க்கு எதிராக செருப்பு வீசிய நபரும் செந்தில் பாலாஜியுடன் நின்று புகைப்படம் எடுத்திருக்கிறார். ஆனால் அந்த நபர் யார் என்றே எனக்கு தெரியாது என்று அவர் கூறியுள்ளார். அப்போது சிபிஐ அதிகாரிகள் உங்களை பற்றி விஜய் பேச ஆரம்பித்த போதுதான் அந்த நபர் விஜயை நோக்கி செருப்பு வீசியுள்ளார். அப்படி என்றால் உங்கள் ஆதரவாளராகத்தான் இருக்க முடியும் என்று கேட்டபோது அப்படி எந்த ஆதரவாளரும் எனக்கு கிடையாது என்று சொல்லி அதை ஏற்க மறுத்துவிட்டாராம் செந்தில் பாலாஜி. என்றாலும் நேற்று அவரிடத்தில் பல கிடுக்குப்பிடி கேள்விகளை கேட்டுள்ளார்கள். குறிப்பாக இந்த வழக்கை பொறுத்தவரை முக்கியத்துவம் வாய்ந்த அத்தனை புள்ளிகளிடத்திலும் விசாரணை நடத்திவிட்டு கடைசியாக தான் செந்தில் பாலாஜி இடத்தில் வந்திருக்கிறார்கள். இதன் மூலம் இந்த வழக்கில் இவர் முக்கியமான குற்றவாளி என்பதை அவர்கள் கண்டறிந்து விட்டார்கள் என்பது தெரிய வந்துள்ளது. செந்தில் பாலாஜிக்கு பிறகு இன்னும் 2 பேர் விசாரணைக்கு ஆஜராக உள்ளார்களாம். அவர்களுக்கும் விரைவில் சம்மன் வரப்போகிறதாம். அது மு.க. ஸ்டாலினோ, உதயநிதியா இல்லை வேறு திமுக புள்ளிகளா என்பது விரைவில் தெரிய வரும். மேலும் இந்த கரூர் வழக்கை பொறுத்தவரை தமிழக வெற்றிக் கழகத்தினர் மட்டுமின்றி கரூரை சார்ந்த 3 காவல்துறை அதிகாரிகள் கொடுத்த வாக்குமூலம் தான் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறதாம். அந்த வகையில் கரூர் வழக்கை பொறுத்தவரை இதுவரை 125 சாட்சிகளிடம் விசாரணை நடத்தியுள்ள சிபிஐ இப்போது கடைசியாக செந்தில் பாலாஜி இடத்தில் நடத்தியுள்ளார்கள். அந்த வகையில் 1840 பக்க ரிப்போர்ட்டை அவர்கள் தயார் செய்துள்ளார்கள். இப்படி தங்களுக்கு கிடைத்த தகவல் அடிப்படையில் ஒரு ரிப்போர்ட்டை தயார் செய்துள்ள ஓய்வு பெற்ற நீதிபதி அஜய் ரஸ்தோகி வருகிற 27ஆம் தேதி சுப்ரீம் கோர்ட்டுக்கு அறிக்கை தாக்கல் செய்கிறாராம். அந்த அறிக்கை முக்கியத்துவமானது என்பதோடு கரூர் சம்பவத்தின் பின்னணியில் இருந்தது இவர்கள்தான் என்பதையும் உறுதிப்படுத்த போகிறதாம். அந்த வகையில் மீண்டும் இந்த வழக்கு விசாரணைக்கு செந்தில் பாலாஜி டெல்லிக்கு அழைக்கப்படும் போது அவர் கைது செய்யப்பட்டு விடுவார் என்பது தெரிய வந்துள்ளது. கிட்டத்தட்ட இந்த விவகாரம் விஜய்க்கே கூட தெரிந்துவிட்டதாக கூறுகிறார்கள். அதன் காரணமாக டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் விசாரணை முடித்துவிட்டு வெளியே வரும்போது அவர் உற்சாகமாக வந்துள்ளார். அதனால் தேர்தலுக்கு முன்பே இந்த வழக்கின் இறுதி தீர்ப்பு வெளியாகிவிடும். குறிப்பாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இந்த வழக்கில் தீவிரம் காட்டி வருகிறார். இதன் பின்னணியில் யார் இருந்தாலும் அவர்களுக்கு சரியான தண்டனை கொடுக்க வேண்டும் என்று விசாரணையை முடுக்கிவிட்டிருப்பதால் செந்தில் பாலாஜி மட்டுமின்றி இன்னும் ஒரு திமுக புள்ளிகளும் சிக்குவதற்கு வாய்ப்புள்ளது. அந்த வகையில் அடுத்த விசாரணையில் செந்தில் பாலாஜி சிபிஐயால் கைது செய்யப்பட்டு விட்டால் திமுக டோட்டலாக ஆட்டம் கண்டு போகும். அதோடு புதிய டிஜிபி நியமிக்கப்பட்டதும் சில ஊழல் அமைச்சர்களும் தட்டி தூக்கப்பட உள்ளார்கள். அதனால் சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பே திமுகவை மத்திய அமைச்சர் அமித்ஷா ஒரு வழி பண்ணிவிடுவார் என்பது தெரிய வந்துள்ளது. அடுத்த செய்தி. ரஜினிகாந்தின் எச்சரிக்கை எதிரொலி. பகிரங்கமாக மன்னிப்பு கேட்ட ஆதவ் அர்ஜுனா.
கடந்த சில தினங்களுக்கு முன்பு சென்னையில் நடைபெற்ற தமிழக வெற்றிக் கழக போராட்டத்தின் போது நடிகர் ரஜினிகாந்த் குறித்து சர்ச்சையாக பேசியிருந்தார் ஆதவ் அர்ஜுனா. குறிப்பாக ரஜினி அரசியலுக்கு வருவதாக இருந்தபோது திமுக அவரை மிரட்டியது, அதனால்தான் அவர் பின்வாங்கிவிட்டார் என்று கூறியிருந்தார். அதையடுத்து நேற்று ரஜினிகாந்த் தரப்பிலிருந்து காலம் பேசாது, ஆனால் காத்திருந்து பதில் சொல்லும் என்பது போல் அதற்கு ஒரு பதில் கொடுத்திருந்தார்கள். இந்த நிலையில் நேற்று இரவு ரஜினி குறித்து தான் சொன்ன கருத்துக்கு மன்னிப்பு கேட்டு ஒரு விளக்கம் கொடுத்திருக்கிறார் ஆதவ் அர்ஜுனா. அவர் கூறும்போது, தமிழக வெற்றிக் கழக கூட்டத்தின் போது விளாத்திக்குளம் மாணவி சம்பவத்தை எதிர்த்து நான் பேசினேன். குறிப்பாக தமிழ்நாட்டில் பெண்களுக்கு எந்த பாதுகாப்பும் இல்லை என்பதை அழுத்தமாக பதிவு செய்தேன். ஆனால் திமுகவோ அதற்கு பதில் சொல்லாமல் விவகாரத்தை வேறு பக்கமாக திசை திருப்பியுள்ளார்கள். ரஜினி மீது எங்களுக்கு எந்த வெறுப்பும் கிடையாது, அவர் மீது அன்பு மட்டும்தான் உள்ளது. தமிழ்நாட்டு அரசியலில் திமுகவை எதிர்த்து எப்போது ஒரு சக்தி வருகிறதோ அப்போதெல்லாம் திமுக அவர்களுக்கு எதிராக செயல்படுவார்கள். குறிப்பாக ரஜினி திமுக குடும்பத்தினரால் அச்சுறுத்தப்பட்டதாலேயே அரசியலிலிருந்து விலகினார். ஆனால் திமுகவை எதிர்த்து நிற்பது விஜயின் மன வலிமையை காட்டுகிறது என்று அன்னைக்கு நான் பேசியிருந்தேன். இப்படிதான் எம்ஜிஆர் அரசியலுக்கு வந்தபோதும் அவருக்கு எதிராக கடுமையாக செயல்பட்டார்கள். ஆனால் அதையும் தாண்டி மக்கள் ஆதரவுடன் அவர் ஆட்சியை பிடித்தார். அதன் பிறகு அவர் உயிருடன் இருக்கும் வரை திமுகவினால் ஆட்சிக்கு வரவே முடியவில்லை. இப்படிதான் ஜெயலலிதா குறித்தும் கடுமையான அவதூறுகளை பரப்பினார்கள். ரஜினி எப்போதும் எங்களின் பாசத்திற்குரிய தலைவர் தான். எங்களுடைய தலைவர் விஜய்க்கும் அவர்தான் தலைவர். அதனால் என்னுடைய பேச்சில் அவருக்கு வருத்தம் ஏற்பட்டிருந்தால் என்னுடைய வருத்தத்தையும் மன்னிப்பையும் பகிரங்கமாக தெரிவித்துக் கொள்கிறேன் என்று கூறியுள்ளார். அதோடு ஒருவரை மிரட்டுவது என்பது நேரடியாக அழைத்து எச்சரிப்பதல்ல. அவரை பற்றி கீழ்த்தரமான தனிப்பட்ட அவதூறுகளை பரப்புவார்கள். குறிப்பாக ரஜினி அரசியலுக்கு வருவதாக சொன்னபோது நான் திமுகவில் தான் வேலை செய்து கொண்டிருந்தேன். அப்போது நாங்கள் நடத்திய சர்வேயில் அவருக்கு 18% வாக்கு வங்கி இருந்தது. அதை பார்த்து திமுகவுக்கு பெரும் பயம் வந்துவிட்டது. அதிலிருந்து ரஜினி குறித்து கடுமையான அவதூறு பரப்பினார்கள். இந்த அவதூறுகளை நான் மிரட்டல் என்று சொன்னேன். குறிப்பாக ரஜினி ஊழலை ஒழிக்க வேண்டும் என்பதற்காக சிஸ்டத்தை மாற்ற வேண்டும் என்று சொன்னார். அப்போதிலிருந்தே சமூக வலைதளங்களில் அவருக்கு எதிரான சூழ்ச்சியை திமுக ஆரம்பித்து விட்டது. பல அழுத்தங்களை கொடுத்தார்கள். அவரை சிறுமைப்படுத்த வேண்டும் என்று அனைத்து வேளைகளிலும் இறங்கினார்கள். ஆனால் எங்கள் நோக்கம் அதுவல்ல. ரஜினி எப்போதுமே எங்களது பெருமைக்குரிய பாசத்திற்குரிய தலைவர் தான். ஆனால் அந்த கூட்டத்தில் திமுகவை நோக்கி நான் கடுமையான கேள்விகளை கேட்டதால் தான் இதனை ரஜினி பக்கமாக திருப்பி அவர்கள் தப்பித்துக் கொண்டார்கள். விளாத்திக்குளம் மாணவி மரணத்தை பற்றி பேசாமல் இருக்கவே இவர்கள் ரஜினி விவகாரத்தை கையில் எடுத்தார்கள். 6 நாட்களாக விளாத்திக்குளம் மாணவியின் மரணம் குறித்து திமுக பேசவே இல்லை என்று கூறியுள்ள ஆதவ் அர்ஜுனா, எங்கள் தலைவர் விஜய்க்கு துணை முதலமைச்சர் பதவி, 2.5 ஆண்டுகள் முதலமைச்சர் பதவி, 80 சீட் என்றாலும் ஆஃபர் வந்தது. ஆனால் அதையெல்லாம் அவர் ஏற்க மறுத்துவிட்டார். எங்களை பொறுத்தவரை 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுகவின் கணக்கை தூள் தூளாக்க வேண்டும் என்பதுதான். அதன் காரணமாக நாங்கள் தனித்து போட்டியிடுகிறோம் என்று தெரிவித்திருக்கிறார் ஆதவ் அர்ஜுனா.